நம்ம வெற்றியில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது த சர்மன் ஆன் த மவுண்ட் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது. ஜீசஸ் கிரைஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலை மேலே ஏறி அங்கேருந்து மக்களுக்கு அவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னார். இதை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னா சொல்லலை, இனி இதெல்லாம் நீங்கள் எதுக்குமே குறிப்பாக சொல்லலை. அவர் பாடுக அந்த விஷயத்துங்களெல்லாம் அவர் சொன்னார். அது என்னென்ன விஷயம் சொன்னாரோ அது அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே தேவையான விஷயங்கள். அது காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்க எந்த மதத்தை பின்பற்றவங்களாக கூட இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமிய மதமாக இருக்கலாம், ஜூயிஷ், புத்திசம், எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அவர்கள் நடந்தார்கள் அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையாக அமையும். அதை பற்றி நம்ம ஒவ்வொரு விஷயமா என்னென்ன அப்படின்றதை பார்ப்போம். அதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேர்ஸ் என்ன அப்படின்னா, பிளெஸ்ட் ஆர் தோஸ் ஹூ மோர்ன் ஃபார் தே ஷால் பி கம்ஃபர்டட் அப்படின்றார். இப்போ பிளெஸ்ட் ஆர் தோஸ் ஹூ மோர்ன் அப்படின்னா, மோர்னிங் அப்படின்னு சொன்னாலே ஜென்ரலாக ஒரு துக்கமான ஒரு விஷயம்தான். அப்போ என்ன, ஒரு யாரெல்லாம் துக்கப்படுகிறார்களோ அவங்களுக்கெல்லாம் நான் ஆறுதல் தருகிறேன் நான்ன்றதில் அவர்களெல்லாம் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ கேள்வி என்னென்னா, அப்போ என்னென்னா அது துக்கம் அனுசரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது. இங்கே துக்கம் அப்படின்றது நம்ம பொதுவாக நம்மளுடைய இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு துக்கம் அப்படின்னும் போது யாராவது ஒரு பெரிய ஒரு இழப்பு, சொந்தக்காரங்க இழப்போ, இல்லை அது ஒரு இயற்கை இழப்பு, அந்த மாதிரி அது கிடையாது. இங்கே துக்கம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம வருத்தப்படணும். எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு பாவ செயல்கள். அப்போ அந்த பாவ செயல்கள் அப்படின்ன உடனே நமக்கு என்ன தோணுன்னா, நம்ம ஒன்றும் பெரிய பாவ செயல்லாம் செய்யலையே. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவ செயல் அப்படின்னா ஒரு கொலை பண்ணுறது, இல்லை அடுத்தவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை நம்ம அழித்து விடுவது, இந்த மாதிரி செஞ்சால் தான் அது பாவ செயல் அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது பாவ செயல். பாவ செயல் அப்படின்றது என்னன்னு நம்ம உணரணும்னாலும் நம்மளே கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து அதுக்கு நம்ம வருத்தப்படணும். ஐயோ, இந்த செயலை நான் செஞ்சிட்டேனே, வெட்கப்பட வேண்டும். நம்ம செயலை எப்போ ஒருத்தர் அவங்க செய்யக்கூடிய ஒரு செயலை அதை நினச்சி அதுக்காக வருத்தப்படுகிறார்களோ, வெட்கப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாருக்குமே நான் ஆறுதலாக அந்த கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வசனத்தில் அவர் சொல்கிறார். அப்போ ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, நம்ம சராசரியாக நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம என்ன நினைப்போம்னா, இதில் போய் என்னையா இருக்குது, எல்லாருமே பண்ணுறது தானே, அதில் ஏன் இது நம்ம ஒரு பெருசாக இது நான் இதில் வெட்கப்படுறதுக்கோ, இதில் நான் அப்படியே பாவம் செஞ்ச மாதிரி நான் உணர்றதுக்கோ இதில் ஒன்றுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. அங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ். யாருக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னால், இது என்ன எல்லாருமே செய்கிறது தானே அப்படின்றவங்களுக்கு கிடைக்காது. ஐயோ, இந்த செயலை நான் செஞ்சிட்டேனே. உதாரணத்துக்கு ஒரு வரிசையில் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னால், நமக்கு யாரோ ஒருத்தங்க தெரிந்தவர்கள் இருந்தாலும் சரி, இல்லை இல்லைன்னா சரி, ஏதோ நம்ம ஒரு குறுக்கில் போயிட்டு முன்னாடி போயிடுறோம் பாருங்க, அது கூட ஒரு பாவ செயல் தான். அந்த செயலுக்கு கூட நம்ம வருத்தப்படணும். எப்போ ஒருத்தர் அந்த ஒரு செயலுக்கு வருத்தப்படுகிறாரோ அப்போ அவர்கள் கண்டிப்பாக கடவுளுடைய, இறைவனுடைய அந்த ஆறுதலை பெறுவார்கள் அப்படின்றார். சிபாரிசு நியாயமாக கிடைக்க வேண்டியது யாரோ ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு விஷயமாக இருக்கலாம். டிக்கெட்டு கூட எடுத்துக்கோங்களேன், நியாயமாக அவருக்கு கிடைக்கணுங்க. ஆனால் நீங்கள் ஒரு சிபாரிசின் மூலமாக உங்களுக்கு அது கிடைத்து விடுகிறது அப்படின்னால் அதுவுமே நம்ம ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். சில பேர் பாருங்கள், ரோட்டில் வண்டி எப்படி ஓட்டுவாங்கன்னு பாருங்கள், நல்லா தெரியும் அங்கே இடமே இருக்காது. ஆனால் நம்ம மட்டும்தான் முன்னாடி போகணுன்னு அவங்கள ஓரம் கட்டிட்டு முன்னாடி போகிறது. இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம். நடைபாதையில் ஒருத்தர் அப்படியே இந்த ரோடை கடக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். ஆனால் நம்ம அவரை கடக்க விடாமல் போவோம். வண்டி முன்னாடி போகுதுன்னா அதை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறது. ஒரு இடம் காலியாகுது, சீட்டு காலியாகுது அப்படின்னாலும் அவங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம முந்தி அடிச்சுன்னு போய் உட்கார்றது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குகிறோம். அவர் ஏமாந்து அந்த பொருளுக்கு உண்டான தொகையை எடுத்துக்காமல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி வந்த வரைக்கும் லாபம் நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஒரு ஏமாத்து செயல் தான். நம்ம ஒவ்வொரு செயலும், நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாத்தையுமே கவனித்து கொண்டே இருக்க வேண்டும்.
அதுதான் பிளஸ்ட் ஆர் தோஸ் ஹூ மோன் அப்படின்றது. ஐயோ, நான் இந்த மாதிரி ஒரு செயலை எப்படி செஞ்சேன், அடுத்தவங்களுடைய மனசு புண்படும்படியாக ஏதாவது பேசியிருந்தாலோ அல்லது நம்மளுடைய நடவடிக்கை ஏதாவது ஒன்று அவர்களை ஒரு துன்பப்படுத்தும்படியாக இருந்தது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்ம வருந்தணும். எப்போ ஒருத்தர் இது எல்லாத்தையும் உணர்ந்து வருந்துகிறாரோ அவர்கள் அனைவருக்கும் கடவுள் அவர்களுக்காக அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வசனம் கூறுகிறது. ஸோ அதனால் பிளஸ்ட் ஆர் தோஸ் ஹூ மோர்ன் ஃபார் தே ஷல் பி கம்ஃபர்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.